ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எனிமி வித் பெனிஃபிட்ஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். போன எபிசோடே பார்த்தீங்கன்னா நம்ம லால் ஷாக் ஆனாங்க, அதோட தான் முடிஞ்சது. இப்போ அதுல இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. என்னது நீயா நீயா அப்படி கேக்குறங்கிற மாதிரி லால் ஷாக் ஆயிட்டு இருக்க. ஆமா, நாம வேணா அந்த மாதிரி இருந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏன் எதுக்கு அப்படி மறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒர்க் ஃபீல்ட்ல இந்த மாதிரி விஷயத்த சொல்றது கம்ஃபர்டபுளா இல்ல, அவங்களுக்குலாம் தெரிஞ்சா என்ன ஆகும். நம்ம ஒயினை பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டான ஆளு, யாருக்கிட்டே அவ்வளவா பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் அவங்க என்ன நினைச்சுவாங்களோ, என்ன பேசிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே பேசுறாரு. ஸோ அதனாலே என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பெருசா நினைக்கிறாங்க. அச்சோ அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்ன ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி. அதனால லால் கிட்ட இப்படி சொல்ல லால் அப்படியே ஷாக்லி நின்றுட்டு இருக்காங்க. அவங்களும் அதை பத்தி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஒயின் நான் கிளம்புறேன், இல்லை இது சரி வராதுங்கிற மாதிரி கிளம்ப பார்க்குறாங்க. ஏய் பயப்படாத, நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி லால் சொல்ல. ஏய் நான் அதை பற்றி சொல்லலை லூசு, நான் சொல்கிறது வேறங்கிற மாதிரி ஒயின் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம லால் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு என்ன பிடிக்காது, எனக்கு ஒன்றை பிடிக்காது, அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ல இருக்க முடியாது, ஆனா பெனிஃபிட்ஸ்ல மட்டும் இருக்கலாம்லங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவன் என்னடா புதுசா சொல்றான்னு சொல்லிட்டு ஒயின் பார்க்க, ஆமா நமக்குள்ள மற்ற ரிலேஷன்ஷிப் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, ஆனா செக்ஸுங்கிறது நல்லா ஒர்க் அவுட் ஆகும், உனக்கு இது ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவங்க கிட்ட வந்து இன்னைக்கு நமக்குள்ள நடந்தது சீக்ரெட்டாவே இருக்கட்டும், நம்ம ஆபீஸ்ல யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி கிட்ட வந்து சொல்றாங்க. ஓகே ஓகே அது ஓகே, இதுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்கும்போது ஒயின் அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இந்த மாதிரி விஷயத்துல என்னால உடனே ஓகே சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ அவங்க ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போறாங்க. போகும்போது அங்க போய் தூரத்துல நின்று பாய் சொல்ல போனவங்க, ஹே லால் தேங்க்யூன்னு சொல்றாங்க. எதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி கேட்கும் போது, லாஸ்ட் நைட் நடந்துச்சுல அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போறாங்க. இவ இப்ப எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிருப்பா, லாஸ்ட் நைட் இவளை காப்பாத்தினதுக்கா இல்ல லாஸ்ட் நைட் இவங்களுக்குள்ள கசமுசா நடந்ததுக்கா? இப்ப நம்ம லால் அப்படியே அப்செட்டா போயிட்டு அப்படியே சோஃபால படுத்துக்கிறா. சே கடைசியில இப்படி சொல்லிட்டு போயிட்டாளேங்கிற மாதிரி. இப்ப நம்ம லால் ஆபீஸ் வராங்க. ஆபீஸ் வரும்போது அவங்களுடைய அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் தடுத்து நிறுத்துறாங்க. என்னது இது, உங்களுடைய கலருக்கு உங்க லுக்கு எதுவுமே சரியில்லையேன்னு சொல்லி கேட்க, அது கலர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, ஆளே டல்லா இருக்காங்க என்னன்னு தெரியலங்கிற மாதிரி அவனும் சொல்றான். சோ என்னாச்சு, ஒயனை கூட்டிட்டு போனீங்களே எங்க கூட்டிட்டு போய் விட்டீங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்படியே ஒரு செகண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்ததெல்லாம் ஒயின் லால் யோசிச்சு பார்க்க, ஐயோ இந்த பைத்தியங்கள் கிட்ட என்னத்த சொல்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க அசிஸ்டன்ட் வருது, அவங்க ரெண்டு பேரும் குடிச்சிருந்துருக்காங்க, வேற எங்க போயிருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கிற மாதிரி சொல்ல, உடனே லாலும் ஆமா நாங்க வீட்டுக்கு தான் போனோம், வேற எங்கேயும் போலங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றான்னா, அங்க பக்கத்துல இருக்க ஒரு டால் ஒன்று எடுத்து, இதுதான் ஒயின் வச்சுக்கோங்களேன், ஒயினை பிடிச்சி, ஹே டார்லிங் எங்க போற, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போலாமான்னு கேட்டு ரெண்டு பேரும் ஒன்னா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்களா என்ன? அப்பெல்லாம் ஒண்ணு இருக்காதுறாங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் அவ புட்டு புட்டு வைக்கிறா. விளையாட்டா சொல்றதா நினைச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. ஸோ லால் ஷாக்ல நின்றுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி கத்தி விட ரெண்டு பேரும் இப்ப ஜாப பார்க்க போறாங்க. இப்போ அவங்க அசிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இன்னொரு பார்ட்டி ஒண்ணு இருக்குதான், எதுக்காகன்னு பார்த்தா புதுசா வந்திருக்க ஸ்டாஃப்ஸ்க்காக அந்த பார்ட்டியா. சரி அந்த பார்ட்டிக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் வராங்களான்னு சொல்லி கேட்டா ஆமான்னு சொல்றாங்க. சோ நான் வரலங்கிற மாதிரி இவங்க சொல்ல, ஏன்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு டயரியான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அசிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கிப் பண்றது தப்பு இல்ல, ஆனா உங்களுடைய பார்ட்டியை நீங்களே ஸ்கிப் பண்றது தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்டதும், என்னது ஏன் பார்ட்டியா, ஆமால நான் தானே அந்த நியூ ஸ்டாப், அதே நான் மறந்துட்டேனேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம ஒயினு ஒரு பாடி லோஷன் எடுத்து போடுறதுக்காக அப்ளை பண்றாங்க, ஸ்கின் கேர் மாதிரி. அதை அப்ளை பண்ணும் போது ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள கசமுசா நடக்கும் போது நம்ம லாலு ஒயினை ஸ்மெல் பண்ணி, உன் மேல இருக்கிற ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பா. அதை இப்ப நினைச்சு பார்த்துட்டு அவ எப்படி ஹக் பண்ணாலோ அதே மாதிரி இவங்களே ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி அவங்க ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது அவங்களுடைய அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வர, ஓ அதுவா, ஏசி ரொம்ப குளிருது அதனாலதான், எனக்கு வேற ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, சரி நான் அது ஒரு ஆளை கூப்பிட்டு பார்க்க சொல்றேங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அவங்க நிறைய ஃபைல் எடுத்துட்டு இருந்திருக்காங்க, அதை கொண்டது வகையான்னு வச்சுட்டு பட்ஜெட் சம்மரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க, இதெல்லாம் நான் பிரிண்ட் அவுட் எடுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாலும் இல்ல வேணாம் நீ இரு நான் போறேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இவங்களே வாலண்டியரா போறாங்க. அவங்க அசிஸ்டன்ட்டும் யோசிச்சு பாக்குறாங்க, இங்க ஒன்னும் அந்த அளவுக்கு குளிர்லையேன்னு சொல்லிட்டு. இப்ப பிரிண்ட் அவுட் எடுக்க போன இடத்துல ஒயினு எல்லா ஃபைலையும் கீழே போட அதை வந்துட்டு நம்ம லால் தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஒயினுக்கு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலுமே இவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களுடைய பேரு சீஸ். இவங்களை நாம கேர் ரூல்ஸ்ல பார்த்திருப்போம். ப்ராங்கிற கேரக்டர்ல இருப்பாங்க. அவங்க தான் இவங்க வந்து ஒரு பேக்கரி ஷாப் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சோ இவங்க என்ன டிஷ் எல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து ஒயினுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க போல. அந்த மாதிரி ஒரு பிரெட்டை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. இதை எதுல பண்ணன்னு சொல்லி கேட்டா ஃபிஷ்ஷோட சாஸ்ல பண்ணங்கிறாங்க. என்னது, ஃபிஷ்ஷோட சாஸ் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஃபிஷ்ஷோட சாஸ்ல ஒரு பிரெட்டுக்கு வந்து ஜாமுக்கு பதிலா அதை வச்சிருந்திருக்காங்க. அட கடவுளே, என்ன கொடுமடா இது! இவ்வளவு போய் பேக்கரி வைக்க சொன்னதுக்கு நம்மள போட்டு படுத்தி எடுக்கிறாளேங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம அவங்க இன்னும் நிறைய டிஷ் எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி அதுல இதை செஞ்சிருக்கேன், இதுல அதை செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத பொருட்கள் எல்லாம் வச்சு என்னென்னமோ டிஷ் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப அந்த பக்கமா லால் என்ன பண்றாங்க, அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஜிம்முக்கு போயிட்டு வெளில வராங்க. இவங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளில வந்துகிட்டு இருக்க. அப்ப ஒயின் என்ன சொல்றான்னா, ஐயோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நான் ரொம்ப ஃபேட் ஆயிடுனேங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ நீ ஏன் தான் ஒயின் இப்படி இருக்கே எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு, லைஃப் ஒரு டைம் தானே, அதை என்ஜாய் பண்ணா என்ன, இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு இருந்து அந்த உடம்பை பார்த்துக்கிட்டு என்ன பண்ண போறேங்கிற மாதிரி சொல்ல, நான் ஆல்ரெடி வெயிட் போட்டுட்டே போறேன், எனக்கு பயமா இருக்குன்னு ஒயின் சொல்றாங்க. அப்ப அந்த பக்கமா லால் போக லாலை பார்த்துட்டு ஒயின் ஹே லால்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஏ ஒயின் நீ யான்னு சொல்லிட்டு பேச, ஓ நீ இங்க மெம்பர்ஷிப் எடுத்திருக்கியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா நான் இங்கதான் இருக்கேன், எனக்கு திடீர்னு மைண்ட் சரியில்லை, நான் இங்க வந்துருவேன், அதான் கொஞ்சம் வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு போலான்னு சொல்லி வந்தேன்னு சொல்ல, அந்த ப்ரா கேரக்டர் இருக்கா இல்லையா, அவளுக்கு இந்த சீரீஸ்ல சீஸ்ன்னு நேம் வச்சிருக்காங்க. சோ இது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் ஃப்ரெண்டு தான், அவன் பேரு சீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒயினோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவளை இன்ட்ரோ பண்ணிக்கிறா. நான் லால் அவ கூட ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்களும் இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. சீஸ் என்ன சொல்றான்னா, ஒயின் வந்து வெயிட் போடுதுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறா, ஏன் நீங்க அவங்க கூட அவங்கள ஜிம்முக்கு கூட்டிட்டு போக கூடாதுங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்புறம் பாய் சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. அப்படி கிளம்பினதுக்கு அப்புறம் சீஸ் ஒயின் கிட்ட என்ன சொல்றானா, ஏய் செம்ம பொண்ணா இருக்கால, கியூட்டாவும் இருக்கா, சீக்கிரம் எல்லாருக்கிட்டையும் ஜெல் ஆயிடுறா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்ல, ஆமா ஆமா உண்மைதாங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப சின்ன மீட்டிங் மாதிரி ஆபீஸ்ல நடக்குது. அப்படி நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா, லாலோடைய அசிஸ்டன்ட் ஒயின் கிட்ட, ஒயின் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கலன்னு நினைக்கிறேன், எங்களுடைய கிளைண்ட் வந்து உங்களுக்கு மெயில் அனுப்பிட்டாங்க, ஆனா நீங்க என்ன பேமெண்ட் போடவே இல்லைன்னு சொல்லி கேட்க, எங்களுக்கு மெயில் வரவே இல்லையேன்னு இவங்க சொல்ல, மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க. சரி மெயிலை செக் பண்ணி பாக்குங்கன்னு சொல்லிட்டு ஒயினோட அசிஸ்டன்ட் மெயிலை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் இல்லன்னு சொல்றாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆமா இருக்குன்னு சொல்றாங்க. இதனால ஒயின் என்ன பண்றாங்கன்னா, இவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு போறா, சாரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்டோடைய பிரச்சனை தான் இது, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. இதை கேட்ட லாலோட அசிஸ்டன்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. என்னது, நான் கேட்டது உண்மைதானா, லால் உண்மையிலேயே நம்ம கிட்ட சாரி கேட்டுட்டு போனாங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ஷாக்ல உட்காந்துருக்காங்க. இப்போ லால் கிட்ட சாய் இருக்கா இல்லையா, அவ வந்து கொஞ்சம் பேசிட்டு போறா. இப்போ நீ பரவாயில்லையா, இங்க செட்டில் ஆயிட்டியா, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறியாங்கிற மாதிரி கேட்க, இட்ஸ் ஓகே நான் மேனேஜ் பண்ணிப்பேங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒர்க்கிங் லைஃப்னாலே அப்படிதானே இருக்கும், ஸோ நம்ம கொஞ்சம் சில் பண்ணிட்டு வேற என்வரான்மெண்ட்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்ட்டியை வேற இடத்துல வச்சிருக்கோங்கிற மாதிரி இவ்வளவு சொல்றோம். இப்ப ஒயினோட அசிஸ்டன்ட் ஒயின் கிட்ட வந்துட்டு சாரி சொல்றா. ஏன்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு இதுக்கு எதுக்கு சாரி சொல்றேன்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா அந்த மாதிரி ஒரு மெயில் இல்லவே இல்லை, அப்படி இருக்கும் போது நீங்க இப்படி சொல்லிட்டீங்களேன்னு சொல்ல, பரவாயில்ல எப்பவுமே நாம கரெக்டா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, நாமளும் தப்பு பண்ணுவோம்னு மத்தவங்களுக்கு தெரியணும்ல, அதனாலதாங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே எல்லா விஷயத்துக்குமே ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் லால் ஸ்மைல் பண்ணுவால, அதை யோசிச்சு பாக்குறாங்க. அசிஸ்டன்ட்டுக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா இது திடீர்னு இவங்க இப்படிலாம் பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வராங்க. பார்த்தா லாலோட அசிஸ்டன்ட் எதுக்காகவோ வெயிட் பண்றா. என்னன்னு சொல்லி பார்த்தா, அவ வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிருப்பா போல, அதுக்காக வெயிட் பண்றா. என்ன டாக்குமெண்ட்டுக்காக வெயிட் பண்றீங்களான்னு சொல்லி கேட்டா, சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மில்க் அண்ட் டீ சொல்லியிருக்கேன், அது வந்துகிட்டு இருக்கு அதுக்காகன்னு சொல்ல, ஓ அதான் விஷயமான்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஸோ இவங்க 2 பேரும் நல்லா தான் பேசிக்கிறாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை ஆகிட்டே இருக்குல்லன்னு சொல்லி இவங்க சொல்ல, அதுக்கு அவங்களும் ஆமாம் தினம் டென்ஷனாகவே இருக்குது, எப்படா என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இப்படியே 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மெயிலை பற்றி பேசுகிறாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு மெயில் வரவே இல்லை, இந்த விஷயம் ஒயினுக்கும் தெரியும், ஆனால் இவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒயின் பேசி நான் பார்த்ததே இல்லை, என்னமோ தெரியல அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ்ங்கிற மாதிரி இவங்க சொல்ல,
சொல்ல, இதையே நீங்க அப்பவே சொல்லல, அவங்க சாரி வேற கேட்டுட்டு போனாங்களேன்னு சொல்லி கேட்க, ஆமா அதுதான் நானும் கேட்டேன், இட்ஸ் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுப்பாங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல, இப்போ அங்க அந்த டீ வந்துருச்சு. ஸோ இவங்க ஃபைலை அவங்க கிட்ட தான் கொடுக்கணும் போல, அதுக்காக தான் இவங்களும் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஃபைல் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு, இப்போ இவங்க வச்சிருக்க திங்ஸை கூட நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் ஓகேன்னு சொன்னாலும், அந்த பக்கம் தானே நானும் போகிறேன் வான்னு சொல்லி 2 பேரும் வாங்கிட்டு வராங்க. அப்புறம் கொண்டு வந்து திங்ஸை கொடுத்துட்டு கிளம்ப போகிறாங்க. அந்த டைம் லாலோட அசிஸ்டன்ட் அவளுக்கு ஒரு காஃபி கொடுத்து, இந்த இதையும் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிளப் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல தான் பார்ட்டி வச்சிருக்காங்க. இதை ஒயினுமே கேட்குறாங்க, ஏன் சம்மந்தமே இல்லாமல் பார்ட்டி இந்த டைம் இங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்டால், ஆஃபீஸ் பக்கமே வச்சா எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணுற ஃபீலே வருதுல்ல, அதனால தான் என்வரான்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றி பார்க்கலான்னு இங்கே வச்சுருக்காங்கிற மாதிரி சொல்ல, இப்போ எல்லாரும் அவங்க கேமை ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்தில் நம்ம லாலை பார்க்குறாங்க. ஒயினு பார்த்துட்டு அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, எந்த சுச்சுவேஷன்லையும் ஈஸியாக அடாப்ட் ஆகிடுறாளே, பயங்கரமான ஆளாக இருப்பா போலன்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்போ தூரத்தில் இருந்த லாலு ட்ரிங்க்ஸை தூக்கி காட்ட, யாருன்னே தெரியாத மாதிரி திரும்பிக்கிறாங்க ஒயினு. ஸோ ஒயினோட அசிஸ்டன்ட், நீங்கள் ஏன் ஒரு டைம் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு சரி வருதான்னு சொன்னாலும், இல்லை பரவாயில்ல வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆக்சுவலி இந்த கேமோட நேம் எனக்கு தெரியல. இந்த பெரிய பால் இருக்கும் இல்லையா, அதை உருட்டி விடுவாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற 10 ஸ்டெம்ஸையும் அதை அடிச்சு கீழே தரணும், அதுதான் இதில் கோலு. ஸோ அதை பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இதில் 3/4 பேருக்கு இந்த பாலை தூக்க முடியாமலே இந்த ஒர்க்கு சரியாக பண்ணாமல் விட்டுருவாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் ஒரு சம்பவம் நடக்குது. ஒயினை ஏற்றி விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பண்ணுங்க உங்களால முடியும் பாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஒயனும் அழகா ஏதோ பொண்ணு கையில பால் எடுத்துட்டு போற மாதிரி பொறுமையா தூக்கிட்டு போறாங்க. இப்ப தூக்கி அந்த பாலை விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒயனும் சேர்ந்து அந்த பாலோட குப்புற விழுந்துடுறாங்க. ஆட பாவீங்களா, செவனேன்னு தானே நின்றுகிட்டு இருந்தேன், மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு இப்படி மண்ணை கவ வச்சுட்டீங்களேடாங்கிற மாதிரி குப்பரை விழுந்து கிடக்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சரி கோலாச்சும் விழுந்துச்சான்னு பார்த்தா அதுதான் கிடையாது, சம்மந்தமே இல்லாம ஒரு ஓரமா ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பாலு. அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டாங்க ஒயின் கீழே விழுந்தது. அவனுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. ஆளுமே ஷாக் ஆயிட்டா, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ அசிஸ்டன்ட்டும் சாரி கேட்கிறா. இப்ப அந்த நேரம் அவங்களுடைய பாஸ் அங்க வந்து, ஹே எல்லாரும் கவனிங்க, நம்ம எல்லாரும் 2 டீமா பிரிஞ்சு இந்த கேமை பிளே பண்ண போறோம், அதுல வின் பண்றவங்களுக்கு பிரைஸ் இருக்குன்னு சொன்னதும் எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு 2 டீமா பிரிகிறாங்க. அதாவது ரெட் டீமு வயலட் டீம்னு சொல்லிட்டு 2 டீமா பிரிஞ்சுக்கிறாங்க. இந்த வயலட் டீம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க 2 பேருமே இருக்காங்க. ஒயனு லாலு 2 பேருமே போட்டதே யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான். லாலுக்கும் ஒயனுக்கும் இருக்கிற அசிஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த பிளானையே போட்டிருக்காங்க. எப்படியாவது இவங்க 2 பேரையும் பேச வைக்கணும், அவங்க பிரிஞ்சு இருக்காங்களாமா, சேர்த்து வைக்கிறதுக்காக பண்றதா நினைச்சிட்டு இவங்க இப்படி பண்ண. அந்த நேரம் அங்கே ஒருத்தன் ஒயனுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறான். ஒயன் அதை பிடிக்கலனா கூட கையில் வாங்கிக்கிறா. அவ கூட பேசுறத பார்த்துட்டு லால் அங்கேருந்து எழுந்து போக, இவன் ரொம்பவே வழிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவகிட்ட குடின்னு சொல்லிட்டு அதை குடிக்க சொல்றான். ரொம்பவே கம்பல் பண்றான். வேற வழியே இல்லாம ஒரு ஜிப் குடிக்கிறாங்க. ஆனாலுமே விடாம ஒரே ஒரு ஜிப் தான் குடிப்பியா, இன்னமும் குடின்னு டார்ச்சர் பண்ண அந்த இடத்துக்கு நம்ம லால் வந்து அதை வாங்கி கடன்னு குடிச்சிடுறாங்க. வாவ் ட்ரிங்க்ஸ் நல்லா இருக்கே, இன்னொன்னு ஆர்டர் பண்ணுன்னு சொன்னதும், ஓ ஷோர் நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் சரி இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு லாலு ஒயனுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. அது ஜஸ்ட் மாக்டெயில் தான், இதுல ஆல்கஹால் இருக்காதுன்னு சொல்லிட்டு கொடுக்க அவங்களும் சிரிச்சுட்டே அதை ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. இப்ப எல்லாரும் அவங்க கேமை விளையாண்டுட்டு இருக்க அப்ப லாலை கூப்பிடுறாங்க. நம்ம டீம் வந்து பாயிண்ட் குறைஞ்சிருச்சு, சீக்கிரம் வந்து எப்படியாவது ஜெயிக்க வைங்கன்னு சொல்லி கூப்பிட லாலு இங்கேருந்து போயிட்டு அதை பிளே பண்ணுனா ஒரே இதுல கோல் போட்டுடுறாங்க. வா என் பாஸ் தான் எல்லாத்துலயும் பெஸ்ட்னு அவங்க அசிஸ்டன்ட் குதிக்க, சோ உனக்கும் சொல்லித்தரேன் வான்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு இதை எல்லாத்தையும் ஒயன் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாரும் கூட எவ்வளவு ஜாலியா சகஜமா பழகுறாள், செம்மையா இருக்காளேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பாஸ் வந்து இன்னொரு ரூல் போட போறோம், எல்லாருமே பிளே பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு ரூல் போடுறாங்க. என்னது நானான்னு சொல்லிட்டு ஒயின் யோசிக்கிறா. ஸோ ஒயினுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு லால் கிட்ட சொல்றா, எனக்கு பயமா இருக்கு, நம்ம டீம் என்னால தோத்துருமோன்னு சொல்லிட்டு பயமா இருக்குன்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஜாப்பனீஸ்ல ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, கையில நம்ம யாருடைய நேமை எழுதி அதை நம்புறோமோ அவங்க நமக்கு நம்பிக்கையா இருப்பாங்க, அந்த தைரியத்திலேயே நம்மளால எதை வேணாலும் செய்ய முடியும், அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க, வேர்டா என்ன வேர்டுன்னு சொல்லி கேட்கும் போது அதை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்களையும் எழுதுறாங்க. இப்ப கேம பிளே பண்ண சொல்லி தரவான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இப்படி அந்த பால்ல 3 ஃபிங்கரை விட்டுக்கணும், காலை இப்படி ஸ்டெடியா
அப்படின்னு சொல்லி விடுறாங்க. ஆனாலும் அது சைட்ல தான் போயிடுது, மெயின்ல போகல. சரி இப்படியே பிராக்டிஸ் பண்ணேன், சரியா வந்துருன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி கொடுத்துட்டு போக, ஸோ இப்போ ஒயின் அவங்க கையை பாக்குறாங்க. கையை பார்த்தா லாலுங்கிற நேம அப்படியே அதுல எழுதியிருக்க மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது. அந்த நேம அப்படியே சாப்பிடுற மாதிரி வாய்க்குள்ள போட்டுட்டு அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஹாப்பினஸ். அதை சாப்பிட்டது அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வர மாதிரி தெரியுது. ஸோ இப்போ நம்ம கேமை ப்ளே பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். தூரத்துல இருந்து அவங்க அசிஸ்டன்ட், இவங்க அசிஸ்டன்ட், லாலுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒயின் இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டும் சொல்றாங்க. என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க ஒயின் கையில பால் எடுத்து வந்து கீழே உருட்டி விடுறாங்க. வழக்கம் போலதான் பாலோட சேர்ந்து அவங்களும் விழுந்துடுறாங்க. ஆனா எப்பவும் எதிர்பார்க்காத விதமா இந்த தடவை அந்த பால் போயிட்டு அந்த கோலை போட்டுருது. இதனால அவங்க டீமே ஜெயிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் ஹாப்பினா தாங்கல. எப்பவுமே ஒரு கேம்ல அதிக பாயிண்ட் யார் போட்டாங்கிறத விட லாஸ்ட் கோலை யார் போட்டாங்கிறது தானே முக்கியம். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. அதை பார்த்துட்டு லாலுக்கும் ஒரே ஹாப்பி. 2 பேரும் சேர்ந்து கையை பிடிச்சிட்டு கடந்து உதைக்கிறாங்க. இதை தூரம் தெரிஞ்சு அவங்க அசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சுத்தி முத்தி இருக்கிற ஆட்களை பார்த்துட்டு சரி ரியாக்ஷன் அதிகமா இருக்கு, கம்மி பண்ணுன்னு சொல்லி குறைச்சிட்டு 2 பேரும் தனித்தனியா போயிடுறாங்க. இப்போ அப்படியே பார்ட்டி போயிட்டு இருக்க. ஆல்ரெடி ஒருத்தன் ட்ரிங்க்ஸ் கொடுத்தான் இல்லையா, அவன் தான் வந்து மறுபடியும் ஒயனை டார்ச்சர் பண்றான். இந்த ட்ரிங்க்ஸை நீ குடிச்சே ஆகணுங்கிற மாதிரி. அதையும் போயிட்டு நம்ம லால் வாங்கி கடகடன்னு குடிச்சிட்டு, இது மட்டும் இல்ல இன்னமும் கூட குடிப்பண்டாங்கிற மாதிரி 2 பேரும் இப்போ போட்டி வச்சுக்கிறாங்க. அந்த பையனுக்கும் லாலுக்கும் இல்லை ஒரு சின்ன போட்டி நடக்குது, யார் அதிகமா குடிக்கிறாங்கன்னு. இந்த பையன் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்குள்ளேயே அவன் மட்டையாயிட்டான், அவனால முடியல. ஆனா நம்ம லாலை பாத்தீங்கன்னா அவ்வளோ குடிச்சுமே ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கா. இன்னமும் எடுத்துட்டு வான்னு சொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கா. அந்த பையனும் விட்டு கொடுக்காம இன்னொரு கிளாஸ்ன்னு சொல்ல, அப்ப பக்கத்துல இருக்கிற அவன் ஃப்ரெண்டு, உன் ஒய்ஃப் கால் பண்ணிட்டே இருக்காடா, அதை முதல்ல பாருடான்னு சொல்லி கொடுக்குறான். நான் இங்க இருக்கமா அங்க இருக்கமான்னு சொல்லி என்னென்னமோ காரணம் சொல்ல, அப்ப வேணுமே நம்ம லால் என்ன பண்றானா, வேற இன்னொரு ட்ரிங்க் எடுன்னு சொல்லி கத்த, பொண்ணுங்க கூட இருக்கியான்னு சொல்லி அவன் பொண்டாட்டி சண்டை வளர்க்குது. ஒரு வழியா அவன் அந்த இடத்த விட்டு பேக்கப் பண்ணி அமுச்சு விட்டாங்க. சோ இப்போ ஒயின் வந்துட்டு இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, இன்னொரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணாத, என்ன காப்பாத்துறதுக்காக நீ ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்காத, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, பாய்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கிற டேபிள் கிட்ட போயிட்டு எனக்கு ட்ரிங்க்ஸ் என்ன சொல்லிட்டு ட்ரிங்க்ஸோட நேம சொல்றாங்க. ஆல்கஹால தான் கேக்குறாங்க, இவங்களுக்காக கிடையாது, லாலுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை வாங்கி வைக்கும் போது அந்த பக்கமா வந்த லாலோட அசிஸ்டன்ட் என்ன பண்றா, ஒரு காரமான ஒரு டிஷ் கொடுத்து இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்ல, இந்த ஸ்குவாட் கேம்ல இருக்கும்ல அந்த டிஷ் ஸ்பைசியா இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க அசிஸ்டன்ட்டும் சொல்ல, சரி கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாக்குறேன்னு சின்ன பீஸ் தான், ரொம்ப சின்ன பீஸ் தான் பிச்சு சாப்பிட்றாங்க. பார்த்தா பயங்கர ஸ்பைசியாக இருக்குது அவங்களுக்கு. அது நமக்கெல்லாம் வந்து காரம் பெருசாக தெரியாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான காரமே அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பர்சன் போல். ஸோ காரம் அதிகமானது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே வச்சு இந்த ஆல்கஹாலை எடுத்து கடகடன்னு குடிச்சிடுறாங்க. இவ பயங்கர போதையில் இருக்காங்க. ஸோ அவங்க அசிஸ்டன்ஸ் 2 பேரும் இவங்களை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இதான் நடந்துச்சான்னு சொல்லிட்டு நம்ம லாலும் கேட்டுக்கிட்டு இருக்க, சரி நான் அவங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு ஒயனோட அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு லாலு, இல்லை நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன், எனக்கு அவங்க வீடு பக்கம் தாங்கிற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒயின் கேட்க, ஆமா போயிட்டாங்க, இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னதும் பொத்துன்னு கீழே விட போகிறாங்க. நீனும் தானே குடிச்ச, என்னை விட அதிகமாக குடிச்ச, எப்படி நிற்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நானும் தான் குடித்தேன், ஆனால் அதை எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும், சரி வா போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. முதல்ல கொஞ்சம் தண்ணி குடி, எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லிட்டு லால் ஒயனுக்கு கொடுக்க, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு குடிக்கலையேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ டாக்ஸியை விட்டே கீழே விழுந்திருக்க பார்த்த, நீ அந்த அளவுக்கு குடிக்கலையாங்கிற மாதிரி இவங்க கேட்டுக்க, இல்லை உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்புகிறேன் அதனால தான் சொல்கிறாங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தனியாக வீட்டுக்கு போயிருந்தா தான் நான் பயந்துருப்பேன், நீ இங்கே வந்தாலும் எனக்கு ஹாப்பி தாங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இமெயில் மேட்டரை பத்தி நம்ம லால் சொல்றாங்க. சாரி அந்த இமெயில் விஷயத்துல எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சா விஷயம்னு சொல்லிட்டு, அது பரவாயில்ல விடுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, எல்லாம் ஒன்னாலதான், நீ எப்படி மத்தவங்க கூட இவ்வளவு ஜாலியா சோசியலா இருக்க, பட் என்ன பாரு எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ்ன்னு சொல்லி ரூல்ஸை பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒன்னும் இப்படிலாம் கிடையாது, வந்த புதுசுல நானும் ஒன்னமா தான் இருந்தேன், ஒன்ன மாதிரின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இப்படிலாம் இல்ல, ஆக்சுவலி என்னுடைய ஒர்க்கு மற்றவங்களுக்கு பிடிக்காம நான் சரியா ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு என் கூட இருக்கிற ஆஃபீஸ் கொலீக்ஸு என்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க.
நான் வந்து ரெக்கமெண்டேஷன்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் அழகா இருக்கிறதுனால தான் இதுல என்ன ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் என்ன தப்பு தப்பா பேசினாங்க. ஸோ எனக்கு நானே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு ஸ்ட்ரிக்டா இருக்க ஆரம்பிச்சேன். ஸ்ட்ரிக்டா இருக்கணும், யாருக்கிட்டையும் எதையும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது, எல்லாமே கரெக்டா இருக்கணும், கரெக்ஷன்ஸ்னு ஒன்று வரவே கூடாதுங்கிற மாதிரி எனக்கு நானே ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு ஸ்ட்ரிக்டா இருப்பேன். ஏன்னா அப்பதான் என் வேலையில எந்த மிஸ்டேக்ஸும் நடக்காதுன்னு நான் நம்புறேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா மிஸ்டேக்ஸுங்கிறது எல்லாருக்குமே காமனானது தானே, எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க தானே. அது எனக்கு இவ்வளோ நாள் தெரியாம இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ நான் இதுல இருந்து வெளில வரணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்ல, வெளில வரணுமா, எதை விட்டு வெளில வரணுங்கிற மாதிரி நம்ம லாலும் கேக்குறாங்க. அன்னைக்கு உங்ககிட்ட சாரி கேட்டனே அந்த மாதிரின்னு சொல்ல, சரி இப்போ நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்லி கேக்குறாங்க. ரொம்பவே ரிலீஃபா ஃபீல் பண்றேன். அதுலயும் பாரு, நான் அந்த மாதிரி சாரி கேட்டதுனால என்ன செத்தா போயிட்டேன் இல்லையே, உயிரோட தான் இருக்கேன். ஆனா இவ்வளோ நாள் நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தேன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிட்ட கூப்பிட்டு எப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸில் இருக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் லால் கிட்டேருந்து இப்படி ஒரு பதில் எதிர்பார்க்கல. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க, ஸோ இப்போ நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது, தெளிவாக இருக்கும் போது என்ன சொல்கிறியோ அப்போ நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்து போயிட்டு சோஃபாவில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீ ரூமில் படுத்துக்கங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஒயின்னு நாளைக்கு யோசிக்கிறத பற்றி நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒன்னா தூங்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ 2 பேரும் நைட்டு ஒன்றா தூங்கியிருக்காங்க. வழக்கம் போல் காலையில் எழுந்து பார்த்ததும் ஒயனுக்கு ஷாக் ஆகிடுது. கடந்து கத்துனதில் லால் உருண்டு போய் கீழே விழுந்துடுறாங்க. ஹே லால், நீ ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ விழுந்ததில் லாலுக்கு இடுப்பில் அடிபட்டுச்சு போல, கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஒயின் வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து லால் கிட்டையும் கொடுத்துட்டு, நீ சடனாக என் கிட்ட இருந்தியா, அதான் நான் பயந்துட்டேங்கிற மாதிரி இவங்க சொல்ல, ஆனால் க்ளோஸாக வந்ததே நீ தான், நான் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெட்டு கொஞ்சம் பெருசாக தான் நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி ஒயினும் சொல்கிறாங்க. ஸோ லால் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பாரு குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி நடந்துக்க வேண்டியது, எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நடந்துக்க வேண்டியது, உன்னை நம்பவே முடியலங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஒயினு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, ஞாபகம் இருக்கா, என்ன ஞாபகம் இருக்குன்னு கேட்குறாங்க. நீ தான் என்ன எனக்கு ஆன்சர் பண்ணலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று நைட்டு இவங்க தானே கேட்டிருப்பாங்க நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீ என்ன ஆன்சர் சொல்ல, உன்னுடைய ஆன்சருக்காக தான் வெயிட்டிங்கிற மாதிரி சொல்ல, என்னுடைய ஆன்சரா, என்னுடைய ஆன்சர் என்னன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம், இப்பவே இன்னைக்கு இந்த நிமிஷமே கூட இருக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, நம்ம என்னைக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லி கேட்டதும் இன்னைக்கே தான் சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே க்ளோஸா வராங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. 2 பேருக்குள்ளயும் டேவ்லயே இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் எலியும் பூனையுமா சண்டை. எல்லாரும் இருக்கும்போது சண்டையை போட்டுட்டு ஒயின் அப்புறமா தனியா வந்து, இந்தா நீ கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்டை நானே பண்ணிட்டேங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அடி பாவி, எதுக்கடி மற்றவங்க முன்னாடி இப்படி நடந்துக்கிறேங்கிற மாதிரி லால் நினைச்சுக்கிட்டு அதையும் வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, இந்த உனக்காக நான் கேக் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க வீட்டுக்கு போனப்ப ஒயின் அந்த கேக்கை நோட் பண்ணியிருக்காங்க, அந்த கேக் பாக்ஸை. ஸோ அந்த கேக் பிடிக்குங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ஃப்ரெண்டு ஷாப் வச்சிருக்காங்க இல்லையா, சீஸு, ஸோ அங்கேருந்து ஆர்டர் பண்ணி கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கேக்கை சாப்பிடு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துட்டு போறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு பிடிச்ச திங்ஸும் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சின்ன லெட்டரும் இருக்கு. நான் வச்ச டெஸ்ட்டை நீ பாஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி, அதாவது அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துலலாம் இவங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியோ இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கா மாதிரியோ காட்டிக்கல. ஸோ அந்த டெஸ்ட் நீ பாஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி அதுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கு. அதை பார்த்ததும் ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சாமி வந்த மாதிரி நின்ன இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை தூரத்துலேருந்து ஒயின் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி இவரால் மட்டும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது இந்த எபிசோட் இதோட முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.